ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ நம்மளுடைய சமத்துவம் ரீஸ்டார்ட் பேட்சுடைய அதை பொதுத்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 டெஸ்ட்டுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருப்பேன். போன வாரமே டெஸ்ட் 1 எழுதி பார்த்துருப்பீங்க. எழுதாதவங்க தயவு செஞ்சு எழுதுருங்க, ஓகேவா. அதே போல் டெஸ்ட் நம்பர் 2வும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அதே போல் ஆன்சர் கீயும் பப்ளிஷ் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு டெஸ்ட் போட்டு பார்க்காதவங்க டெஸ்ட் நம்பர் கொஸ்டின் பேப்பர் நம்பர் 2வும் தயவு செஞ்சு செகண்ட் டெஸ்ட்டையும் போட்டு பார்த்துருங்க, சரியா. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷனில் டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஸ்ட் நம்பர் 3க்கான அதாவது பொதுத்தமிழ் நம்முடைய இந்த சமத்துவம் ரீஸ்டார்ட் பேட்சுடைய டெஸ்ட் நம்பர் 3உடைய நம்ம என்ன சொல்றது சிலபஸ் டிஸ்கஷன், ஓகேவா. ஸோ என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றத தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ ஒரே நிமிஷம் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஓகேவாமா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3, ஓகேவா. ஸோ தேர்வு எண் 3. ஸோ தேர்வு எண் 3 பாருங்க, தேர்வு எண் 3. ஸோ ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த டெஸ்ட்ன்றது உங்களுக்கு நடக்கும். இதுக்கு நீங்கள் என்ன படிச்சுட்டு வரணும் அப்படின்னா இங்கே பாருங்க, திரும்பவும் என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னும் அவுட் சோர்ஸுக்கே போகல. கொஷின்ஸ் எல்லாமே என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். ஸோ டெஸ்ட் நம்பர் 3 அகைன் 100 கொஷின் இருக்கும். 75 நிமிஷம்ன்றது உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான டைம் டியூரேஷன். ஆனால் 60 நிமிஷத்தில் கொஷின் பேப்பர் வந்து 60 நிமிஷம் தான் கொடுத்துருப்பேன், 1 மணி நேரம் தான் கொடுப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும் வீட்டில், ஓகேவா. அடுத்து பாருங்க டெஸ்ட் நம்பர் 1 டெஸ்ட் நம்பர் 3 ஏப்ரல் 4ஆம் தேதி உங்களுக்கு இந்த இதுக்கான கொஸ்டின் பேப்பர் சேம் சனிக்கிழமை. அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ன்றது ஈவினிங் 7 PM உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும், ஓகேவா. இதுக்கு நீங்கள் என்ன சிலபஸ்லாம் படிச்சுட்டு வரணும் அப்படின்னா பாருங்க, பொதுத்தமிழில் அழகு 3, ஓகேவா. பொதுத்தமிழ் அழகு 3 எழுதும் திறன் இருக்கும் இல்லையா, அதுக்கு அடுத்து அழகு 5, ஓகேவா. வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன், அதை பேஸ் பண்ணி இருக்கும், ஓகேவாமா. ஸோ அழகு 3னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்ன சொல்ல சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி நம்ம எழுதுறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழையறிகிறது. அதே போல் மரபு தமிழ் இருக்கும், தொடர் வகைகள் இருக்கும், நிறுத்தற் குறியீடுகள் இருக்கும். இதெல்லாம் அழகு 3 இருக்கு இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிடணும். அதே போல் அழகு 5ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன சொல்றது, நம்ம இப்போ மரபு தொடர்கள் இருக்கும், ஓமை தொடர்கள் இருக்கும், பழமொழிகள் இருக்கும், ஓகேவா. அதே போல் ஏதாவது பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குற மாதிரி இதெல்லாம் இருக்கும், ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்சிஆர்டி அதே போல் நம்முடைய அகாடமி நோட்ஸ் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே கொஸ்டின்ஸ் கேட்பேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஓகேவாமா. அடுத்து பாருங்க, இது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே அழகு 4ஐயும் 6ஐயும் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா 4, 6 அப்படின்றது கலைச்சொற்கள், ஓகேவா. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், அதாவது பிறமொழி சொற்கள். ஆங்கில சொல் மட்டும் கிடையாது, பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே கவர் பண்ணக்கூடியது அந்த அழகு 4ம் 6ம், ஓகேவா. அழகு 4ன்றது கலைச்சொல், டேரக்டாக கொடுத்துருவாங்க, ஓகேவா. அழகு 6ன்றது எளிய மொழிபெயர்ப்பு. என்னது, மற்ற மொழி, ஆங்கிலம் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த மொழி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மொழியில வந்து தமிழுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியது, ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எஸ்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் படிச்சுக்கணும். அதே போல் நான் கொடுத்துருக்கூடிய நம்ம கிளாஸில் நடத்திருக்கோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணக்கூடிய பிடிஎஃப் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, கிளாஸுக்கு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க, ஓகேவா. அடுத்து பாருங்க, கலைச்சொல் ஓட்டை, சரியா. கலைச்சல் வேட்டை டிஐபிஆர் வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 10 ஸ்லைடுன்றது நம்முடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் இருக்கக்கூடிய ஸ்லைடில் இருக்கக்கூடிய ஆங்கில சொற்கள் என்ன, அதுக்கு நிகரான தமிழ் சொற்கள் என்னன்றதை அதை செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. அதே போல் ஆட்சி சொல்லகராதி அந்த ப்ளூ கலர் புக் இருக்கு இல்லையா, அட்டை ப்ளூ கலர் அட்டை இருக்கும் இல்லையா, அந்த புத்தகம் தான். ஸோ ஆட்சி சொல்லகராதி அதில் சி வரிசையில் இருக்குது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஏ வரிசையிலையும் செகண்ட் டெஸ்ட்டில் பியில் தொடங்கக்கூடிய அந்த சொற்கள் எல்லாமே ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள் என்ன, தமிழ் என்ன சொல்றது, நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலைச்சொற்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்து இந்த டெஸ்ட்டில் 3ஆவது டெஸ்ட்ன்றதுனால சி வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் நீங்கள் படிச்சுட்டு வரணும், சரியா. சி வரிசையில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் படிச்சுட்டு வரணும். இதுதான் வந்து சிலபஸ், சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம சனிக்கிழமை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுமே சனிக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 PMக்கு 7 மணிக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப், சரியா. வினாத்தாள் கொஷின் பேப்பர் கியூபினா கொஷின் பேப்பர் பிடிஎஃப்ன்றது நான் இதே போல் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வாரம் நான் பப்ளிஷ் பண்ணுறோம் அதே போல் பப்ளிஷ் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி ஆன்சர் போட்டு பார்த்துக்கலாம், டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். அடுத்து அதுக்கான ஆன்சர் கீன்றது சேம் அதே சனிக்கிழமை அடுத்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கு 9 PMக்கு விடை குறிப்புகள் சொல்லக்கூடிய ஆன்சர் கீ சாரிம்மா ஆன்சர் கீ பிடிஎஃப்ன்றதும் கொடுத்துருவேன். நீங்கள் எழுதின டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் வருது நீங்கள் டெஸ்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரியா. செக் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 பிலிம்ஸோ நம்ம எழுதுவோமோ ஓஎம்ஆர் மெத்தடில் எழுதுவோமோ அதே போல் தான் ஓஎம்ஆர் மெத்தடில் நீங்கள் வீட்டில் எழுதி பார்க்கணும், ஓகேவா. ஓஎம்ஆர் இல்லாதவங்க தயவு செஞ்சு ஓஎம்ஆர்ன்றது நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நான் சின்ன ஒரு பிடிஎஃப்ன்றதை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா. அப்போ தான் அதே போல் நம்ம எக்ஸாம்லையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், சரியா. அதே போல் இந்த கொஷின் பேப்பருடைய
கொஷின்ஸும் சரி ஆன்சரும் சரி இது எல்லாமே டிஸ்கஷன் வேணும் எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்றவங்க அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ இந்த யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் நம்ம கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் மட்டும் தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எம்சிக்யூ டெஸ்ட்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த யூடியூப் சேனலான டிஎன்பிஎஸ்சி தேர்வு கழகம் நம்ம நியூவாக தொடங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு சேனல், அந்த சேனலில் உங்களுக்கான ஆன்சர் கீ என்ன சொல்கிறது நம்ம கொஷின் ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோன்றது எக்ஸ்பிளேஷன் வீடியோன்றது நான் அதில் கொடுப்பேன். இதை செஞ்சு நீங்கள் அங்கே பார்த்துலாம். ஓகேவா? மொத்தம் 100 கொஷின் இல்லையா, இந்த 100 கொஷினையுமே 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பேன். சரியா? ஃபர்ஸ்ட் 25 கொஷின் ஒரு வீடியோ, அடுத்த 25 கொஷின் ஒரு வீடியோ, அடுத்த 25 சொல்லிட்டு மொத்தம் 4 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் வீடியோன்றது வரும். வேணுன்றவங்க தேவைப்படுறவங்க அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவாமா? ஸோ இதுதான் நீங்கள் படிச்சுட்டு வர வேண்டிய சிலபஸ். சரியா? ஸோ இதை மட்டும் அழகாக படிச்சுட்டு வந்துங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுதான் சிலபஸ். ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம எஸ்சிஆர்டிலாம் பார்த்து முடிச்சிடும். ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட் வரைக்கும், ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட் வரைக்கும் எஸ்சிஆர்டி. 5வது டெஸ்ட் இந்த 4 டெஸ்ட்டில் நம்ம என்ன படித்தோமோ மொத்த பொதுத்தமிழ் சிலபஸையும் எஸ்சிஆர்டி மட்டும் பேஸ் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? அடுத்த டெஸ்ட் நம்பர் 6லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட் சோர்ஸ்ல வந்து கொஸ்டின் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த என்ன சொல்லுவாங்க சமத்துவம் ரீஸ்டார்ட்னு சொல்லக்கூடிய இந்த பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் சீரிஸை மொத்தம் 36 டெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கண்டக்ட் பண்ணிவிடுவேன். தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான், இல்லை நீங்கள் எதுவும் பே பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ன்றது பே பண்ணலாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இது ஃப்ரீன்றதுனால தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வேறு ஏதாவது வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.